இந்த துரு புடிச்சு போன டைல்ஸ்கள தான் எனக்கு கிளீன் பண்ண போறோம். இது எப்படி கிளீன் பண்றதுன்ட்டு நான் YouTubeல தான் சர்ச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. துரு புடிச்ச இடத்துல வந்து ஹார்பிக்க போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சா, அதுவே வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணினா அது போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து தான் இப்ப பண்ணலான்ட்டு இருக்கேன். இதில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த துரு புடிச்ச இடத்துலலாம் வந்து அந்த ஹார்பிக் ஊத்த சொன்னாங்க. இதில நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே சும்மா அது போதா போலையான்னு தெரியாம அப்படியே மேல சும்மா போட்டுட்டேன். ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த துரு புடிச்ச கரைக்கு மேல போட சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா அதுக்கு மேலேயே போட சொல்லி ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்த இடத்துல பண்ண உடனே அது ஓரளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப துரு புடிச்சு போன இடத்துல வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு தேய்ச்சிட்டே இருந்தப்போ போகல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா தேய்ச்சு தொடச்சு பார்த்தா, அவ்ளோ சூப்பரா ரிமூவ் ஆகியிருந்துச்சு. நீங்களே பாருங்க டிஃப்ரென்ஸ் 2த்துக்குமே. ஃபர்ஸ்ட்டுக்கும், செகண்ட்க்கும் பாருங்க. நான் பிஃபோர், ஆஃப்டர் பிக்சரும் குடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.